ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பென்குயின் டுட்டோரியல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க சரிதான், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன் தான் இது. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எப்படியும் நம்ம சேனலில் ஒரு நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்னு தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. நானும் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதையும் ஃபுல்லாக பாருங்க. ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியாத பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சப் வீரே எடுத்த ரெண்டர் அவுட்புட்டு நான் காமிக்கிறேன். காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்டீரியர் மாடலை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டூடெண்ட்டு சொல்லி கொடுத்த இன்னும் நிறைய இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். அது ஒவ்வொன்றா தான் எனக்கு போட முடியும். சரிங்களா? டைம் கிடைக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து காசு இல்லை சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி தான் சொல்லி கொடுக்குறேன். ஒன்றுமே கொடுக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஜஸ்ட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கு சரியாட்டு வராமல் இருக்கலாம். என்ன சொல்றது, கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா வேற இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணுமே வரல சார் எனக்கு. எனக்கு ஸ்கெட்சப்ல நல்லா டிசைன் பண்றேன், அது பண்றேன். எனக்கு வந்து கரெக்ட்டா வரலையேன்னு சொல்ற ஸ்டூடண்ட் கண்டிப்பா பாருங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டூடண்ட் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன்ல சரிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட் என்கிட்ட வரும்போது, என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் இந்த மாரி நான் ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன். எனக்கு வந்து கரெக்ட்டான அவுட்புட் அங்க இருந்து எனக்கு வந்து கைட் பண்ணல. எனக்கு வந்து வரமாட்டேங்குது. எனக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் எடுத்த அவுட்புட்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, ப்ரொவைட் பண்ணேன். இன்க்ளூட் வந்து அ YouTubeல கூட அவங்க பார்க்காத அவுட்புட்ஸ் எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். எனக்கு இது ஓகே தான் சார். எனக்கு எனக்கு எப்படியாச்சும் கொண்டு வரணும். எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி கேட்டாங்க. சரி, ஓகே. அப்ப எந்த மாரி டிசைன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கணும் சார். கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கணும். லக்ஸரியா இருக்கணும்னு கேட்டாங்க என்ட்ட. சரி, ஓகே. லக்ஸரியா தானே. லக்ஸரிய பத்தி என்கிட்ட கேட்குறாங்க. சரியா? நான் சும்மா பண்றதே அப்படிதான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரிங்க பண்ணலான்ட்டு ஒரு 3270 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு. சரியா? டோட்டல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சரிங்களா? கார் பார்க்கிங் கூட்டல நானு. சரியா? ஸோ இந்த ஒரு வீட நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பில்ட் பண்ணோம். சரியா? இருந்து அ சிற்பி வந்து சிலைய செதுக்குற மாரி இருந்து செதுக்குனேன். ஸோ அந்த மாரி செதுக்குனதுல எனக்கு வந்து கிடைச்ச அவுட்புட் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் செட்டப் நல்லா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் என்விரான்மென்ட் செட்டப். சரியா? இத நான் வந்து ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்றேங்க பாருங்க. டோட்டல் சீனே இவ்வளோதான். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பார்த்தீங்களா? டோட்டல் சீனே இவ்வளோதான். சீன கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? எந்த வியூ ஃப்ரேம் பஃபர் பார்த்தீங்களா? ஐ மீன் என்னோட ஃப்ரேம் இவ்வளோதான். இந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, காம்போசிஷன் ரூல் நம்பர் 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு அட்ராக்டிவான லுக்கு சென்டர் ஆஃப் தி பொசிஷன்ல தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சென்டர் ஆஃப் தி பொசிஷன் என்னோட ஐ விசிபிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா அங்க தான் போய் நிக்குது. ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தாக்கா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கார்டன், ஒரு ஃப்ளவர் மாரி இருக்கு. பின்னாடி வந்து வளர்ந்து முன்னாடி அப்படியே படர்ந்து நிக்கிற மாரிப்பட்ட ஒரு ஃபீலுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கு நேரா கீழ வந்து ஒரு சின்னதா குட்டி லைட் ஒண்ணு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ட்ரீ எதுக்கு வச்சேன் அப்புட்ன்னா, என்னோட ஐ விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா கீழ இருந்து மேல தான் போகும். சரியா? ஏன்னா என்னோட கண் வந்து ஸ்ட்ரைட்டான விசிபிள் அதுதான். அப்பியரன்ஸ் அங்க தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்புட்ன்னா, அந்த ஏரியால கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இன்கேஸ் நான் அத மொட்டையா விட்டிருந்தேன் அப்புட்ன்னா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதோட மெயின் டார்கெட்டே இதுதான். சரிங்களா? இது ஒண்ணு, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேப் விட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ். சரியா? ஒரு கிளாஸ் மெட்டீரியல் குடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியலுக்கு மேல அது வந்து படர்ந்து கிடக்கும்போது, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கிளாஸ்ல படும்போது, இன்னும் பார்க்கறது லுக் நல்லா இருக்கும். அவுட்புட்ட காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டோம் லைட் தான் புரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஹை டைனமிக் இன்டெலிஜென்ஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா வந்து கிராஸு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் அப்ளை பண்ணியிருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸு. சரியா? மார்னிங் வியூ எடுக்கிறனால எனக்கு இந்த இதுல வந்து லைட்ஸ் வைக்கிறதுக்கு முடியல. ஓகேங்களா?
ஓகே. இது எல்லாம் இதே லைட் தான் எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் லக்ஸரி ஹோமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, ஃப்ரண்ட் 2 சைடும் இதோட ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் ஹைட் அதிகப்படுத்தி 2 லைட்டா வச்சிருக்கேன். ஓகேவா? மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுத்தி இருக்கிற ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழ வந்து கிரவுண்ட்ல இருந்து கீழ இருந்து மேல ஏறி போற எஃபெக்ட் தான் இங்க குடுத்துருக்கேன். இங்க பாருங்க. ஸ்டெப்ஸ் புரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்திலேயே வந்து ஃபென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சின்னதா ஒரு தார் மாரி போட்டிருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் டெக்ஸ்சர். பிபிஆர் தான் எல்லாமே. நாங்க வந்து டிசைன் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும் அப்டின்ட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது? ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா இருந்து இத டீச் பண்ணேன். ஏன்னா அவங்களையும் போட வச்சு, நானும் சொல்லிக் குடுத்து, அவங்களையும் 2, 3 திட்டு திட்டி, ஸோ அந்த மாரி கொஞ்சம் கலகலப்பா போச்சு இந்த டிசைன் பண்ணும்போது. அண்ட் பரவால்லாம வந்துச்சு என்னோட அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட். நான் சொன்ன மாரியே இங்க பார்த்தீங்களா? என்னோட சீன், என்னோட ஐ விசிபிள் கண்டிப்பா இங்க தான் போயிடுச்சு. பார்த்தீங்களா? அதுக்கு மேல இந்த கிளாஸுக்கு மேல அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க ஆட் ஆகுது. பரவால்ல. பிஆர்பியும் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதோட அவுட்புட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே வந்துடுச்சு இது. சரிங்களா? கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்தது. ஏன்னா இது வந்து ரெண்டர் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/4 மணி நேரம் எடுத்துச்சு. 2 1/4 மணி நேரம் மட்டுமே இது ரெண்டர் எடுத்துச்சு. அந்த அளவு எனக்கு டைமே இல்ல. ஏன்னா ஃபுல் டே டி டீச்சிங்ல தான் போயிட்டுருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்துட்டாங்களா, ஸோ டைம் இல்லாதனால போன சண்டே தான் நான் வந்து இதுக்கு வந்து ரெண்டர் போட்டு விட்டேன். ஸோ இதான் இதோட அவுட்புட். நான் சொன்ன மாரி அந்த பார்த்தீங்களா, லைட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஃப்ளவர் இருக்கு. இந்த ஏரியால மட்டும் தான் நான் லைட் குடுத்துருக்கேன். லைட் மிக்ஸ்ல இந்த ஏரியால மட்டும் தான். எல்லாத்துலயுமே லைட் எரியுது. ஆனா இதுல மட்டும் தான் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெல்வின் வேல்யூவ நான் குடுத்து அப்ளை பண்ணி விட்டேன். ஓகேங்களா. மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸரி லுக்கு ஒரு லக்ஸரி ஹோமுக்கு என்னென்ன தேவை, அதோட என்விரான்மென்ட்க்கு என்னென்ன தேவையோ, அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சுத்தி வச்சிருக்கு. ம். ஒரு சோஃபா. இதுல வந்து எனக்கு ரெட் கலர் சோஃபா இந்த சோஃபா தான் எனக்கு ரொம்ப புடிச்சது இது. எல்லாம் கேஎஃப்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ, அதனால இத நான் வச்சிருக்கேன். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் கூட தெரியும். எனக்கு கொஞ்சம் கூட விசிபிள் ஆகும். அதனால தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பால்கனிக்கு ஒரு பிளாக் கலர் டிண்டர் கிளாஸ் நான் வந்து புரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபாக் கலர் வச்சிருக்கேன். ஆ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஒரு பால்கனி இருக்கு. இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கிராஸ் மாரி இருக்கு. தென்னை மரம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து வச்சது. ஒவ்வொரு மாடல் வச்சோம். இன்டராக்டிவ் போட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்க. ஸோ அதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கு அது சூட்டபிள் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ட்டு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூங்கில் மரம். பேம்பு. ஸோ இந்த பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா, கேஎஸ் அப்டேட்ல இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணாதவங்க பண்ணுங்க. நல்லா இருக்குது. லுக் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹை ஷேடோ தான். சரிங்களா? ஸோ ஹை ஷேடோ இதுதான் எடுத்திருக்கேன். எதுவுமே வந்து லோ ஷேடோ கிடையாது. ஓவராலா நான் இந்த அவுட்புட் வரும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னா நான் டைம் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சு. எப்படியாச்சும் கோர்ஸும் வேற முடிக்கணும். அவங்களுக்கு அவங்க வேற லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஸ்பீடாவும் பண்ணோம். ரொம்ப லாங்காவும் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு இன்டராக்டிவ் போடும்போதே அ பார்த்து வச்சோம் நாங்க. சரியா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா? இதுல பால்கனி இருக்கு ஆக்சுவலி. ஸோ கீழ இருக்கிற மாரியே மேல தான். இந்த சைடும் அதே பால்கனி தான். இந்த சைடும் அதே பால்கனி தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே ரூஃப் தான் இங்க. சரியா? ரூஃப் டைலும் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாரி தான் ரூஃப் டைல் இருக்கு. ஆ தென் வந்து பார்த்தீங்கன்னா, கார் போர்ச் வந்து கொஞ்சம் லக்ஸரி இதுனால சிம்பிளாவே நாங்க எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஆடம்பரமா இல்லாம, ரொம்ப லோவாவும் இல்லாம, சிம்பிளாவே நாங்க எடுத்தோம். தென் வந்து என்ன சொல்றது? ஸோ ஸ்டெப்பு இது அவங்க கேட்டாங்க, இந்த மாரி பண்ணணுமா? அப்டின்ட்டு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, இந்த கார் எங்க இருந்து வருங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம போயிடுச்சு. பட் சரி ஓகே. ஸ்டூடண்ட் டீச் பண்றது தானே அப்டின்னு நெனச்சுட்டு அப்டியே விட்டுட்டேன். சரி ரோட் வியூ கேட்டேன். அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இல்ல எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு இதே மாரி போட்டுருக்கேன். YouTubeல பார்க்காதவங்க பாருங்க. எனக்கு அதே வியூ வேணும்னாங்க. சரி ஓகே. அதே வியூ எடுத்தா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா, எல்லா மாடலும் ஒரே மாரி இருந்தா நல்லா இருக்காது அப்டின்ட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா பண்ணுவோம் அப்டின்ட்டு தான், இந்த ஸ்டெப்ப நான் இங்க புரொவைட் பண்ணேன். சரிங்களா? இந்த ஸ்டெப்ப இங்க நான் புரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வா, 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 வா. சரி. இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ம் இத பார்த்தீங்களா? நெறைய ட்ரீஸ் புரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது இதோட பின்னாடி புரொவைட் பண்றதுல ஒரு ரீசன் இருக்கு. எதுக்கு முன்னாடி நான் புரொவைட் பண்ணேன் அப்டின்னா, என்னுடைய டிசைன்ல இந்த பிளாக் கலர் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாக் கலர் கிளாஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருக்கேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் எதுல அடிக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்ப முன்னாடி ட்ரீஸ் வச்சனால தான் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த முன்னாடி ட்ரீஸ் வந்து இங்க அடிக்குது. சரியா? அதே மாரி தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு. ஓகேங்களா? ஸோ இது மெயின் டாபிக்கே இதுதான். நீங்க வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பண்றீங்க. அதுக்கு வந்து ரியலிஸ்டிக் அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. மெயினா காம்போசிஷன், டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி மெட்டீரியல்ஸு, லைட்டிங்ஸு, ஹெச்டிஆரை எந்த ஹெச்டிஆரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்க வந்து தெளிவா இருக்கிறது ரொம்பவே மஸ்ட். சரியா? பெரிய பெரிய டிசைனர்ஸா வராங்க படிக்கிறதுக்கு. எனக்கு கரெக்ட்டா அவுட்புட் வரலையே! அப்படிங்கிறதுக்கு எல்லாம். ஸோ மெயின் டாபிக்கே ஹெச்டிஆர்ஐ, ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது எந்த அ நெறைய ஹெச்டிஆர்ஐ இருக்கும். லட்சக்கணக்கான ஹெச்டிஆர்ஐ இருக்கு வெப்சைட்ல ஃப்ரீயாவே. என் கேஎஸ்ல கூட இருக்கு. எல்லாத்தையுமே வந்து வைக்கிறது தான் குடுத்துருக்காங்க. பட் எந்த சீன்ல, எந்த பொசிஷன்ல, எந்த டைரக்ஷன்ல, எந்த வேல்யூல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ, இதுல வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டைம் இருக்கும்போது இந்த மாரி ஒரு வீட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பெருசா நான் வந்து உங்களுக்கு தனியா சொல்லி தரேன். சரியா? ஆல்ரெடி பிளான் போட்டு தான் வச்சிருக்கேன். ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 3 ஃப்ளோர். சரியா? நான் ஆல்ரெடி பிளான் போட்டு தான் வச்சிருக்கேன். அத டிசைன் பண்றதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா டிசைன் பண்ணி, கட் பண்ணி, எடிட் பண்ணி மொத்தமா நான் போடுறேன் ஒரு நாள். ஓகேங்களா? ஸோ படிக்காதவங்க அத பார்த்து நீங்க கண்டிப்பா படிச்சுக்கலாம். சரியா? அதனால நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்டின்னா, தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா டவுட்ட கிளியர் பண்றேன். ஃபர்தரா எனக்கு வந்து படிக்கணும் சார் அப்டின்னா கூட தாராளமா படிக்கலாம். ஃபீஸ் கூட நான் வந்து ஆஃபர் பண்ணி சொல்லி தரேன். உங்க ஃபினான்ஷியல் லெவல் வந்து கொஞ்சம் லோவா இருந்துச்சு அப்டின்னா கூட, நான் ஃபீஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கேட்குற ஃபீஸுக்கு நான் கண்டிப்பா வந்து புரொவைட் பண்ணுவேன். பட் படிங்க. டிசைன்ஸ் வந்து நல்லாருக்கும். ஓகேவா? ஆ நீங்க எவ்வளோ பெரிய டிசைனா என்ன 100 சாஃப்ட்வேர் படிச்சு வச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் அவுட்புட் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமே. சரியா? அவங்க அவுட்புட் தான் இன்னொருத்தங்கள வந்து அட்ராக்டிவ் பண்ணும். ரியலிஸ்டிக்கா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். ஓகேங்களா? டவுட்னா எனக்கு தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். என்ன டவுட்னாலும் என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தர தயார். ஓகேவா? பாய்.